கார்த்திகை 27 தெரியும். கார்த்திகை மாதம் வந்து நாங்கள் இங்கே அந்த வீரகாவியமான மாவீரரை நினைவு கூறுற முகமாக இந்த மாதத்தில் வந்து நாங்கள் பெற்றோர் மாவீரற்ற பெற்றோர்கள் பொறுத்துறையோர்கள் அனைவரையும் நாங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு கூப்பிட்டு அவையில் நாங்கள் கௌரவிச்சு கொண்டு வரணுங்க ஒவ்வொரு வருஷமும். அந்த பொறுத்தவரையில் இன்றைக்கு வந்து மருதமலை கிராமத்தில் குறுக்குறியிருப்பு மருதமலை கிராமத்தில் இன்றைக்கு வந்து இதில் வந்து ஒரு 35 பெற்றோரை எடுத்து நாங்கள் இந்த கௌரவிப்பு நிகழ்வை வந்து வீரத்தமிழர் முன்னணி ஐக்கிய ராஜ்ய உறவுகளால் வந்து இன்றைக்கு இதை வந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் முதலாவது நிகழ்வாக மாவீரருக்கான அகவணக்கத்தை சொல்கிறோம். நன்றி. கார்த்திகை 27 கார்த்திகை 27 கார்த்திகை 27 கார்த்திகை 27 ஒளி தீபம் தான் ஒளி தீபம் தான் ஒளி தீபம் தான் தேசம் போல தோணுதே தனி தேசம் காண போரிடு என்றே கூறுதே. ஒளி தீபம் தான் ஒளி தீபம் தான் ஒளி தீபம் தான் தேசம் போல தோணுதே தனி தேசம் காண போரிடு என்றே கூறுதே. தேசம்தானே மாவீரராகத்தானே தேசம்தானே மாவீரராகத்தானே மானத்தோடு நாம் இங்கு வாழத்தானே மானத்தோடு நாம் இங்கு வாழத்தானே வீரம்தானே நேராகி மோதத்தானே கடல் நீரெங்கும் நாம் தானடா. தேசம்தானே மாவீரராகத்தானே தேசம்தானே மாவீரராகத்தானே மானத்தோடு நாம் இங்கு வாழத்தானே மானத்தோடு நாம் இங்கு வாழத்தானே வீரம் தானே நேராகி மோதத்தானே புவி போ
கடல் நீரெங்கும் நாம் தானடா. கார்த்திகை 27 கார்த்திகை 27 கார்த்திகை 27 கார்த்திகை 27 ஒளி தீபம் தான் தேசம் போல தோணுதே, தனி தேசம் காண போரிடு என்றே கூறுதே. ஒளி தீபம் தான் தேசம் போல தோணுதே, தனி தேசம் காண போரிடு என்றே கூறுதே. தானே நம் வீரம் பேசும் தானே, தீபம் தானே நம் வீரம் பேசும் தானே. வானம் கூட மழை பூக்கள் தூவும் தானே, வானம் கூட மழை பூக்கள் தூவும் தானே. காடும் தானே துயில் ஓரை பாடும் தானே, கள்ளச்சாவாலே கால காலம் வாழும் வீரனடா, இது மாவீரர் நாள் தானடா. தீபம் தானே நம் வீரம் பேசும் தானே, தீபம் தானே நம் வீரம் பேசும் தானே. வானம் கூட மழை பூக்கள் தூவும் தானே, வானம் கூட மழை பூக்கள் தூவும் தானே. காடும் தானே துயில் போரை பாடும் தானே, இது மாவீரர் நாள் தானடா. கள்ளச்சாவாலே 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 கால காலம் வாழும் வீரரடா, இது மாவீரர் நாள் தானடா. ஊரெங்கும் உணர்வோடு கூடு, இங்கு 1 கோடி தீபங்கள் ஏற்று. ஊரெங்கும் உணர்வோடு கூடு, 1 கோடி தீபங்கள் ஏற்று. காடும் தானே துயில் ஓரை பாடும் தானே, வானம் தானே மழை பூக்கள் தூவும் தானே. நேசா நேரே சரே மாரே சானே பனி பசானே பாமா. காடும் தானே துயில் ஓரை பாடும் தானே, வானம் தானே மழை பூக்கள் தூவும் தானே. கள்ளச்சாவாலே 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 கால காலம் வாழும் வீரரடா, இது மாவீரர் நாள் தானடா. கார்த்திகை 27 கார்த்திகை 27 கார்த்திகை 27 கார்த்திகை 27 ஒளி தீபம் தான் தேசம் போல தோணுதே, ஒளி தீபம் தான் தேசம் போல தோணுதே. ஒளி
நாங்கள் இந்த மாவீர பெற்றோரை கௌரவிக்கிற நிகழ்வாக இந்த நிகழ்வை வந்து இன்றைக்கு 17ஆம் தேதி நாங்கள் இந்த மருதமடு கிராமத்தில் வந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வை வந்து எங்களுக்கு நடத்துகிறதுக்கு இன்றைக்கு 17ஆம் தேதி இந்த செல்வி விபீஷா கருணாகரன் அவர்களின் 19வது அகவ தினத்தை முன்னிட்டு பொதுக்குடியிருப்பில் நடைபெறுகின்ற பெற்றோர் கௌரவிப்புக்காக இலங்கை காசு ரூபாய் 38,000 வந்து அந்த தங்கச்சி எங்களுக்கு வழங்கியிருக்கிறார். அந்த 38,000 விபூசிகாண்ட பிறந்த நாளை முன்னிட்டு இந்த பெற்றோர்ல கௌரவிப்பை செய்ய சொல்லி இந்த 38,000 வழங்கியிருக்கிற அவாவுக்கு நாங்கள் முதற்க நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு அவாண்ட இந்த அடுத்த பிறந்த நாள் இனி வரும் காலங்கள் எதிர்காலங்கள் எல்லாமே அவாவுக்கு வண்ணமயமாக அமைகிறதுக்கு வாழ்த்துக்களையும் இந்த இடத்துல நாங்கள் தெரிவித்து கொண்டு அதே நேரம் எங்களுக்கான இந்த நிகழ்வை நடத்துகிறதுக்கு மேலதிகமான அந்த கொடுப்பனவை வந்து எங்களுக்கு வீரத்தமிழர் முன்னணி ஐக்கிய ராஜ்யம் உறவுகளால் எங்களுக்கு அதில் மேலதிக கொடுப்பனவையும் வந்து எங்களுக்கு வழங்கியிருக்கணும். அதற்கும் இந்த இடத்துல வந்து வீரத்தமிழர் முன்னணி உறவுகளுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்து கொண்டு அதே போல் இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து பிறந்த அனைத்து உறவுகளும் ஒன்று சேர்ந்து இனிவரும் எதிர்காலங்கள்லையும் வந்து இந்த பெற்றோரை கௌரவித்து அது மட்டும் இல்லாமல் இந்த மாவீரற்ற பிள்ளைகளும் இருக்கணும். மாவீரற்ற பிள்ளைகளையும் நாங்கள் வந்து இந்த இடத்துல கௌரவிக்க வேணும். அதை விட அவைக்கு வந்து கற்றல் உபகரணங்களும் கொடுக்க வேணும். ஏன்னா நாங்கள் இப்போ பெற்றோருக்கான இந்த உலருணவை நாங்கள் கொடுக்குற மாதிரி எத்தனையோ மாவீரற்ற பிள்ளைகள் எங்களோட இலங்கையில் எங்களோட தமிழ் பிரதேசத்தில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கணும். அதுகளையும் நாங்கள் இந்த இடத்துல அதுகளுக்கும் ஒரு மதிப்பை நாங்கள் கொடுக்கணும். ஏன்னாண்டா எங்களை நம்பித்தான் அந்த பிள்ளைகளை விட்டுட்டு போயிருக்கணும். ஏன்னா அதால் வந்து இந்த இடத்துல அந்த பிள்ளைகளுக்கும் ஒரு முன்னுரிமை கொடுக்கணும் என்று எங்களோட ஐக்கிய ராஜ்யம் உறவுகள்கிட்ட கேட்டுக்கொண்டு மேலதிக நிகழ்வை நாங்கள் வந்து தொடரும். இந்த இடத்துல இருக்கிற ஒரு மாவீரரை பெற்றோருக்கும் நான் நன்றியை தெரிவிக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல இந்த நிகழ்வை செய்ய இது சௌரம் சௌரிக்கு நான் நன்றியை தெரிவிக்கிறேன். ஆனால் இனி வரும் நாட்களையும் இந்த சௌரம் சௌரி இந்த மாவீரரை பெற்றோரை இந்த இடத்துல கௌரவம் செய்கிறதுக்கு இந்த இடத்துல நான் செய்த உதவியோடு இன்னும் அதிகமாக இந்த இடத்துல மாவீரரை பெற்றோரை அழைச்சி அவங்கள கௌரவம் செய்கிறதுக்கு செய்ய நன்றியை தெரிவிக்கிறேன். வணக்கம். கூடியிருக்கும் எங்கள் மாவீர செல்வங்களின் பெற்றோர்கள் அனைவருக்கும்
அவங்கள் அனைவரும் சார்பில் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு 2024 ஆண்டு 11ஆம் மாதம் தொடங்கினால் எங்களுக்கு அவங்களோட ஞாபகம் கண்ணீருமாக தான் நாங்கள் இன்றைக்கு எல்லா பெற்றோர்மாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த அந்த நன்றியை வைத்து கொண்டு அவங்க இன்றைக்கும் 2024 11ஆம் மாதம் 27ஆம் தேதி அவங்களோட மாவீர நாளை முன்னிட்டு கொண்டு இந்த மாவீர செல்வங்களின் பெற்றோர்கள் அனைவருக்கும் அவங்கள் கௌரவிப்புகள் செய்து எங்களை அழைத்தெடுத்து அவங்க நன்றி கூறுறதுக்கு எங்களுக்கு அந்த பெருமை இல்லை. எங்களை இந்த 50,000 மாவீர செல்வங்களை அள்ளி கொடுத்த இந்த மண்ணுக்காக கொடுத்த எங்களோட மக்களுக்கு தான் அந்த பெருமை வந்து சேரணும். எங்களை வந்து அந்த பெருமை சேரக்கூடாது. ஏனென்று சொன்னால் இந்த மாவீர செல்வங்கள் இன்றைக்கு மண்மறைந்துட்டார்கள். அனைத்து பெற்றோர்களும் இன்றைக்கு நாங்கள் தவிச்சு கொண்டிருக்கிறோம். அவங்களுடைய நினைவால் கவலையாலையும் பாடிக்கொண்டு நாங்கள் இந்த இடத்துல அவங்கள நினைவு கூண்டு கொண்டு எங்கள் எல்லோரையும் அழைத்து கௌரவித்து செய்கிற இந்த அன்பான உறவுகள் சகோதரி காயத்ரிக்கும் லண்டன்லேருந்து அவங்க விபிஷா 19வது அகவை பிறந்த நாளை முன்னிட்டு இந்த மாவீர செல்வங்களின் பெற்றோருக்காக அவங்கள கௌரவிக்கணுன்ற ஒரு நன்றி பண்பாட்டுக்குள்ளாக இன்றைக்கு இந்த உதவியை செய்து இந்த பெற்றோர்களை அழைத்து செய்திருக்கிறார். அத்தோடு வீரத்தமிழர் முன்னணி எங்கள் அன்பான உறவுகளும் இந்த பெற்றோர் தாய் தந்தையர்களுக்கு கௌரவிச்சு அவங்களுக்கும் நன்றியை அவங்க தெரிவித்ததுக்கும் மிகவும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். தனி தேசம் காண போரிடு என்றே கூறுதே, ஒளி தீபம் தான் தேசம் போல தோணுதே, தனி தேசம் காண போரிடு என்றே கூறுதே. தானே நம் வீரம் பேசும் தானே